கிரிப்டோ ஸ்கேமில் இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஹார்ட்வேர் வாலெட் வாங்கணும். ஓகே, வெரி குட் டிசிஷன். ஓகே, ஹார்ட்வேர் வாலெட்டில் மட்டும்தான் உங்களோட ஃபண்ட்ஸ் சேஃப். நீங்கள் நான் கஸ்டோடியல் சாஃப்ட்வேர் வாலெட்டில் வச்சாலும் சரி, கஸ்டோடியல் எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டில் வச்சாலும் சரி, எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டில் வைக்கக்குள்ள அது தேர்ட் பார்ட்டி, அவங்க நினைச்சா அவங்களோட ஃபண்டை ஃப்ரீஸ் பண்ணலாம், அவங்க ஹெக் ஆகிட்டுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கேவைசி செய்யுங்க அது இதுன்னு குடைச்சல் தரலாம். உங்களோட ஃபண்டை அவங்க எடுத்து வச்சுட்டு உங்களோட ஃபண்டுக்கு உங்களுக்கு எக்ஸஸ் இல்லாமல் கூட ஆக்கலாம். நான் கஸ்டோடியல் வாலெட்ஸ்லான சாஃப்ட்வேர் வாலெட்ஸில் உங்களோட ஃபோனும் கம்ப்யூட்டரும் ஹெக் ஆகாமல் இருக்கிற வரையும் தான் உங்களோட ஃபண்ட்ஸ் சேஃப். நீங்கள் எப்போ உங்களோட ஃபோனும் கம்ப்யூட்டரும் ஹெக் ஆகுதோ ஹெக்கர் உங்களோட ஃபோனுக்குள்ளே வந்து உங்களோட ப்ரைவேட் கீயை கலவெடுத்து கொண்டு போகலாம். ஸோ நான் கஸ்டோடியல் வாலெட் சாஃப்ட்வேர் வாலெட்டாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு தான் அது சேஃப், அதுக்கு அங்கே அது சேஃப் இல்லை. ஹார்ட்வேர் வாலெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரைவேட் கீயை நீங்கள் ஃபிசிக்கல் டிவைஸில் இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லாமல் வெளியில் எடுத்து வைப்பீங்க. அது ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும், இல்லாட்டி என்ன ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த ஹார்ட்வேர் டிவைஸை நீங்கள் ப்ளூடூத் மூலமாகவோ அப்படி இல்லைன்னு சொன்னால் கியூஆர் கோட் மூலமாகவோ அப்படி உங்களோட கம்ப்யூட்டரில் ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மூலமாக தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். உங்களோட விஷயமெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணி ஆஃப்லைனுக்கு கொண்டு போயிடுவீங்க. அதனால் மேக்ஸிமம் சேஃபான ஹார்ட்வேர் வாலெட்டுன்னு சொன்னால் அது ஹார்ட்வேர் வாலெட் தான். இப்போ பெஸ்ட்டான ஹார்ட்வேர் வாலெட் வாங்கணும். ஓகே, இப்போ ஹார்ட்வேர் வாலெட் வாங்கல 2-3 விஷயத்தை நீங்கள் கருத்திக்கொள்ளணும். முதலாவது அந்த ஹார்ட்வேர் வாலெட் ஓப்பன் சோர்ஸாங்கிறத பார்க்கணும். ஏன் அது ஓப்பன் சோர்ஸாங்கிறத பார்க்கணும்னு சொன்னால் அந்த ஹார்ட்வேர் வாலெட்டுங்கிறது ஒரு கம்பெனி தான். ஓகே, ஸோ நாளைக்கு அவங்க பேங்க்ரப்ட் ஆகி போனால் உங்களோட டிவைஸை மட்டும் வச்சு நாளைக்கு உங்களோட டிவைஸ் பழுதானாலோ அப்படி இன்னொரு டிவைஸுக்கு மாற்றுறேன்னு சொன்னாலோ இப்போ உங்கள்கிட்ட ப்ரைவேட் கீ இருக்கும், அதாவது சீட் ஃப்ரேஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வைக்கிற வாலெட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த சீட் ப்ரைஸை இன்னொரு வாலெட்டில் இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட்டாக இருக்கும்னு சொன்னால் கட்டாயம் அவங்க ஓப்பன் சோர்ஸ் ஆண்டு பார்க்கணும். ஓப்பன் சோர்ஸாக இருக்கும்னு சொன்னால் தான் நாளைக்கு அந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகி போகல, அந்த கம்பெனி இல்லாமல் போகக்கூடாது. அதாவது நீங்கள் ஹார்ட்வேர் வாலெட் வாங்கிட்டீங்க, ஹார்ட்வேர் வாலெட் உங்கள்கிட்ட இருக்கு, ஒரு 5-10 வருஷத்தில் போய் பார்க்கிங்க அந்த கம்பெனி இல்லை, இப்போ உங்களோட ஹார்ட்வேர் வாலெட் வேலை செய்யுதில்லை. இப்போ நீங்கள் உங்களோட ஹார்ட்வேர் வாலெட் இன்னொரு ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு எப்படி மாற்றுறங்க ஒரு கொஸ்டின் ஒன்று வரும். ஸோ இப்படியான பிரச்சனை எல்லாம் பார்க்க அடுத்தது அந்த ஹார்ட்வேர் வாலெட் உண்மையிலேயே சேஃப் தானா, உள்ளுக்கு அவங்க ஏதாவது பக் வச்சிருக்காங்களா, உள்ளுக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களான்னு பார்க்குறது உங்களுக்கு கட்டாயம் ஓப்பன் சோர்ஸில் இருக்கணும். ஓப்பன் சோர்ஸில் இருக்கும்னு சொன்னால் அப்படியான விஷயங்கள் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் அதை ஆடிட் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கிறார்கள். ரெண்டாவது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், அந்த ஹார்ட்வேர் டிவைஸ் தேர்ட் பார்ட்டி கம்பெனியால் ஆடிட் போகப்பட்டிருக்கான்னு சொல்லி. அது என்ன ஆடிட்னு சொன்னால் அவங்களோட கம்பெனி நாங்கள் எங்களோட ஹார்ட்வேரில் சேஃப் தான்னு சொல்கிறத விட மூணாவது தேர்ட் பார்ட்டி கம்பெனி ஒன்று உள்ளுக்கு வந்து அவங்களோட எல்லாத்தையுமே பார்த்து பரிசோதனை செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஓகே இவங்க சொல்கிற மாதிரி இந்த உண்மையிலேயே இந்த ஹார்ட்வேர் வாலெட் சேஃப் தான்னு சொல்லி இண்டிபெண்ட் தேர்ட் பார்ட்டி ஆடிட் ஃபார்மல் வந்து ஆடிட் பண்ணியிருக்காண்டு. ரெண்டாவது முக்கியமாக பார்க்கணும் செய்யுங்க, மொழா பார்க்கணும் ஓப்பன் சோர்ஸான்னு சொல்லி. ரெண்டாவது இண்டிபெண்ட் ஆடிட் நடந்திருக்கான்னு சொல்லி. மூணாவது ஹார்ட்வேர் வாலெட் வாங்கக்குள்ள நீங்கள் பார்க்க வேண்டியது அது சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட்டான்னு சொல்லி. இப்போ சீட்னு சொன்னால் நீங்கள் சில ஹார்ட்வேர் வாலெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட் ஃப்ரேஸ் அந்த ஹார்ட்வேர் வாலெட்டை பேக்கப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 12 எழுத்து இல்லாட்டி 24 எழுத்து சீட் ஃப்ரேஸ் தருவாங்க. அந்த சீட் ஃப்ரேஸை நீங்கள் ஒரு பேப்பர்லையோ அப்படி இல்லாட்டி ஒரு கனமான மட்டையிலையோ இல்லாட்டி அதுக்குன்னு சீட் ஃப்ரேஸுகளை பத்திரமா வைக்கிறதுன்னு சொல்லி இரும்பால் இது டைட்டேனியத்தாலையெல்லாம் மெட்டல்ஸ் வருது, அதுலேயோ நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா நாளைக்கு இந்த ஹார்ட்வேர் வாலெட் உடஞ்சாலோ பழுதானாலோ அந்த சீட் ஃப்ரேஸை வச்சு நீங்கள் இன்னொரு ஹார்ட்வேர் வாலெட்டுக்குள்ளேயோ இன்னொரு வாலெட்டுக்குள்ளே நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட் ஃப்ரேஸில் இருக்கிற பெரிய பிரச்சனை அந்த சீட் ஃப்ரேஸ் யார் நான் கலவெடுப்பான்னு சொன்னால் உங்களோட ஃபண்ட் அப்படியே லாஸ் ஆயிரும். அப்படி இல்லாட்டி அந்த சீட் ஃப்ரேஸை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வைக்கிங்க, ஒரு 10 வருஷத்துக்கு அந்த பேப்பர் எடுத்து பாருங்க, பேப்பர் மஞ்சள் ஆகி அந்த பேப்பரை சாப்பிட்ற பூச்சிடி தெரியுமா, அது சாப்பிட்டு முடிச்சிட்டுன்னா உங்களோட வாலெட்டை எடுக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை. இது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா வாலெட் ஹெக்காயும் இல்லை, வாலெட்டில் நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்த லாஸ் ஆகும் இல்லை, உங்களோட வாலெட்டுக்குள்ளே உங்களோட ஃபண்டு பத்திரமா பிளாக் செயினில் இருக்கும், அதுக்குடைய எக்ஸஸ் கண்ட்ரோலில் நீங்கள் இழந்துடுவீங்க. அப்போ அது லொஸ்ட் வாலெட்டுங்கிற கேட்டகரியில் வந்துடும். எப்போ நீங்கள் இந்த சீட் ஃப்ரேஸை காணப்பீங்க, அப்படி சீட் ஃப்ரேஸ் பழுதாகும், சீட் ஃப்ரேஸ் யாருனான களவெடுப்பாங்கன்னு சொன்னால் அதுக்கு தான் மூணாவது ஹார்ட்வேர் வாலெட் வாங்கல முக்கியமாக பார்க்க வேண்டியது சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட்டான்னு சொல்லி. அப்போ சீட்லெஸ்ன்னு சொன்னால் அப்போ எப்படி நம்மளுக்கு பாதுகாப்புறீங்கன்னு கேட்டால் பாதுகாப்பு டிவைஸில் வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஹார்ட்வேர் வாலெட் சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட்டுன்னா அவங்களுக்கு உங்களுக்கு ஹார்ட்வேர் வாலெட்டும் தந்து அந்த ஹார்ட்வேர் வாலெட்டை ரீகவரிக்கு இன்னும் 2-3 டிவைஸ் தருவாங்க. அந்த டிவைஸை நீங்கள் பத்திரமான இடத்துல வச்சுக்கொள்ளணும். இப்போ நாளைக்கு நீங்கள் வச்சிருக்கிற உண்மையான அந்த ஹார்ட்வேர் வாலெட் உடஞ்சாலோ பழுதானாலோ நீங்கள் அந்த ரீகவரி விஷயங்களை வச்சு 2 ரீகவரி மெத்தட்டை வச்சு நீங்கள் கொண்டு வந்துடலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹார்ட்வேர் வாலெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வச்சிருக்க ஹார்ட்வேர் வாலெட் ஒன்றில் நீங்கள் ஹார்ட்வேர் வாலெட் வாங்கலையே 3 இல்லாட்டி 2
கிரெடிட் கார்டு மாதிரி தருவாங்க. அந்த கிரெடிட் கார்டு என்ன செய்யணும்னா ஒரு கிரெடிட் கார்டை நீங்கள் மெயினாக பாவிக்கிறது வச்சுக்கொள்ளலாம். மற்ற ரெண்டையும் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட ஏதாவது ஒன்றை கொடுத்து வைக்கிற, இன்னொன்று உங்களோட பேங்கில் வச்சிருப்பீங்கன்னா நீங்கள் பாவிக்கிற ஹார்ட்வேர் வாலெட் அந்த கிரெடிட் கார்டு மாதிரி ஒரு கார்டு உடஞ்சிட்டு இல்லாட்டி பழுதாப்பி இல்லாட்டி காணத்து போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த யார்கிட்ட கொடுத்து வச்சிங்களோ அவர் எக்ஸஸ் பண்ணி அவர்கிட்ட அந்த கார்டை வாங்கி நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருப்பீங்க. இப்போ 2 எக்ஸஸ் எப்படியும் வேணும். இப்போ நார்மலாக ஹார்ட்வேர் வாலெட் பாய்க்குள்ள நீங்கள் ஹார்ட்வேர் வாலெட்டையும் கொடுத்து ப்ளஸ் ஒரு பாஸ்வேர்டையும் கொடுத்தா தான் உங்களோட ஃபண்ட் எக்ஸஸ் பண்ணலாம். இப்போ நாளைக்கு உங்களோட வாலெட்டை யாரும் களவெடுத்து போனால் உங்களோட பாஸ்வேர்ட் தெரியாத வரையும் அவரால் ஒன்றும் செய்யலாம். அப்படி அவர் களவெடுத்துட்டு போனவரை உங்களோட மற்ற கார்டுக்கும் எக்ஸஸ் எடுத்திருந்தால் 2 கார்டு எடுத்துடணும்னா உங்களோட ஃபண்டை எக்ஸஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு கார்டை மட்டும் வச்சு ஒன்றும் செய்யலாம். நீங்கள் உங்களோட கார்டை தொலைச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் யார்கிட்ட ஒரு இன்னொரு கார்டை கொடுத்து வச்சிங்களோ அவர்கிட்ட அந்த கார்டை வாங்கி உங்களோட பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் உங்களோட ஃபண்டை எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லை உங்களோட பாஸ்வேர்ட் மறந்துட்டு ஒரு 5 வருஷத்தில் உங்களோட பாஸ்வேர்ட் மறந்துட்டுன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் உங்களோட கார்டையும் நீங்கள் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சிருக்க கார்டு 2 கார்டை வச்சு நீங்கள் உங்களோட ஃபண்டை எக்ஸஸ் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டை மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இதுதான் சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட்டில் இருக்கிற பெஸ்ட்டான விஷயம். ஸோ நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிட்டு சீட்ரஸ் நான் பார்த்துருவானா களவெடுத்துருவானான்னு பயப்பட தேவையில்லை. ஓகே, நீங்கள் நம்பிக்கையாக ஒரு ஆள்கிட்டே கொடுத்து வைக்கலாம். அவர்கிட்ட அந்த கார்டு இருந்தாலும் அவர் நம்மளோட ஃபண்ட் எக்ஸஸ் பண்ணிடலாம். அண்ட் அவர்கிட்ட ஒரே ஒரு இது வரைக்கும் 2 ஆத்தரைசேஷன் வேணும் நம்மளோட வாலெட் எக்ஸஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 3 விஷயத்தையும் கட்டாயமாக பாருங்கள். முதலாவது அந்த இது ஓப்பன் சோர்ஸில் இருக்குதா, இண்டிபெண்ட் ஃபேர்மால் இது ஆடிட் பண்ணப்பட்டிருக்குதா, 3வது சீட்லெஸ்ஸாக இருக்குதா. அந்த 3 இருக்குன்னு சொன்னால் பெஸ்ட்டான ஹார்ட்வேர் வாலெட். அப்படியான ஹார்ட்வேர் வாலெட் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கீழே ஹார்ட்வேர் வாலெட்னு கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து ஹார்ட்வேர் வாலெட்ஸ் எல்லாம் ஈபேலையோ அமேசான்லேயோ அப்படி இல்லாட்டி ப்ளே ஸ்டோரில் கூகுள் ஸ்டோர்லாம் போய் தேடாதீங்க. ஹார்ட்வேர் வாலெட்டை கட்டாயம் ஹார்ட்வேர் வாலெட் விற்கிற ஒரிஜினல் வெப்சைட்டில் போய் தான் வாங்கணும். நீங்கள் அமேசானில் ஈபேயில் இன்னொருத்தன்ட்டு மூலமாக நீங்கள் வாங்கக்குள்ள அவனால் அதில் பக் வச்சு தரது நிறைய சான்ஸ் இருக்குது. தயவு செய்து அந்த மடத்தனது செய்யாமல் ஒரிஜினல் வெப்சைட்டில் போய் வாங்க. ஒரிஜினல் வெப்சைட்டில் லிங்க் வேணும்னு சொன்னால் ஹார்ட்வேர் வாலெட்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.